முல்லைப் பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்ட கேரள அரசு ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரள அரசின் இந்த நடவடிக்கைக்கு தமிழக விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சர்ச்சைக்கும் மோதலுக்கும் வழிவகுக்கும் களமாக மாறியுள்ளது தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணை. கடந்த 1979ஆம் ஆண்டு முதல் அணை பலவீனமாக இருப்பதாக தொடர்ந்து கூறி வரும் கேரள அரசு 2007ஆம் ஆண்டு புதிய அணை கட்டப்போவதாக களத்தில் குதித்தது. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் முல்லைப் பெரியாறு அணை பலமாக இருப்பதாகவும் 142 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து கேரள அரசு செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை மேற்கொள்ள கேரள அரசுக்கு மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக புதிய அணை கட்டுவதற்கான ஆய்வை கேரள அரசு மீண்டும் தொடங்கியுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து 1500 மீட்டர் தொலைவில் உள்ள தேக்கடி பெரியார் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட இடத்தில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. முதற்கட்டமாக 20 அடி நீளமுள்ள 5 குழாய்கள் 100 அடி ஆழத்துக்கு பூமிக்குள் இறக்கப்பட்டு மண் மற்றும் பாறைகளின் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் 15 இடங்களில் ஆழ்துளை ஆய்வுப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவின் இந்த நடவடிக்கை முழுக்க அரசியல் சாயம் கொண்டது என கூறும் விவசாயிகள் புதிய அணை கட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அந்த இடத்துல அவங்க அணை கட்டுவதற்காக எந்தவித சாத்தியக்கூறுமே இல்லை அப்படின்றது அவங்களுக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட அவங்க அங்க அரசியல் நாடகத்தை அங்கே அரங்கேற்றம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே முல்லைப் பெரியாரை தொடர்ந்து ஏதேனும் ஒரு போக்குல தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. புதிய அணை திட்டம் என்பதே அவங்களுடைய முல்லைப் பெரியாறு அணை பலவீனப்பட்டு போச்சு, முல்லைப் பெரியாறு அணை உறுதித்தன்மை இழந்து போச்சு அப்படின்ற அந்த வாதத்தின் அடிப்படையில் தான் அவங்க புதிய அணை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. கேரள அரசு தொடர்ந்து அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டால் தீவிரமாக போராட்ட களத்தில் குதிக்கப் போவதாக தமிழக விவசாயிகள் எச்சரித்துள்ளனர். தமிழக மக்களின் நிலையை கருத்தில் கொண்டு ஆய்வுக்கான அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். உச்சநீதிமன்றமே அணை பலமாக இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பு எதிராக பலமுறை கேரள அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சட்டப்படியான நடவடிக்கை எடுத்து கேரள அரசு அணை கட்டுவதற்கு முயற்சி எடுப்பதையே தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் என கூறும் சமூக ஆர்வலர்கள் அதனை காக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். முல்லைப் பெரியார் அணை அருகே கேரள அரசு புதிய அணை கட்டப்பட்டால் இப்போது வாழ்வாதாரம் மற்றும் விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்படும் என இப்போது மக்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இந்த கேரள அரசின் புதிய அணை திட்டத்தை தமிழக அரசு சட்ட போராட்டங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என இப்போது மக்கள் தெரிவிக்கின்றனர். இல்லை என்றால் மீண்டும் இப்போது முல்லைப் பெரியார் அணையை புதிய அணை கட்டும் திட்டத்தை தடுத்து நிறுத்த மக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக கம்பத்திலிருந்து அபு.